டெஸ்ட் கிரிக்கெட்ல சம்பந்தமே இல்லாம பண்ண டாப் 3 கான்ட்ரோவர்சியல் டிக்ளேர் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டா 2025 சவுத் ஆப்பிரிக்காவும் ஜிம்பாப்வேவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த போட்டியில அந்த ஆட்டத்துக்காகவே பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான வியான் மோல்டர் வெறித்தனமா ஆடிட்டு இருந்தாரு. ட்ரிபிள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ட்ரிபிள் செஞ்சுரியும் தாண்டி பிரைன் லாராவுடைய சாதனையை முறியடிக்கிறதுக்காக 400 ரன்களை நோக்கி போயிட்டு இருந்தாரு. கண்டிப்பா 400 ரன் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு தான் அந்த மேட்சை பார்த்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு வியான் மோல்டர். டீம் ஸ்கோர் 626 தொட்ட உடனே வியான் மோல்டர் டிக்ளேர் கொடுத்துட்டாரு. அப்ப அவருடைய ஸ்கோர் 367. 400 ரன்களை தொடாமலேயே அவர் டிக்ளேர் அறிவிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே வந்தாங்க. 2 இன்னிங்ஸ்லயுமே ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் வெற்றியை அந்த மேட்ச்ல ரசிச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனாலுமே வியான் மோல்டர் எதுக்காக 400 அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த போட்டியுடைய கடைசி நாள்ல கடைசி நிமிடங்கள்ல ஜிம்பாப்வே ஆடணும்னு நாங்க நினைச்சோம். அதனால இது டீம் எடுத்த முடியுதா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கிரேட்டஸ்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ரெக்கார்டை நான் முறியடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிக்ளேர் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா சொல்லியிருப்பாரு. அவர் அப்படி சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முட்டாள்தனமானதா இல்ல சரியான ஒரு விஷயமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, 2004 முல்டன் டெஸ்ட்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடிட்டு இருந்தாங்க. இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அதிரடியா ஆடி இருந்தாங்க. அந்த மேட்ச்ல தான் வீரேந்தர் சேவாக் ட்ரிபிள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்ல சச்சின் சூப்பரா ஆடி இருந்தாரு. சச்சின் சதத்தை கடந்து இரட்டை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல 675 ரனுக்கு 4 விக்கெட்டை இந்தியா இழந்திருந்தாங்க. யுவராஜ் சிங் 59 ரன்னோட களத்துல இருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் 194 ரன் அடிச்சிருந்தாரு. அப்ப யுவராஜ் சிங் ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ண அந்த பால் கேட்சா மாறிடும். கேட்சா மாறினதால யுவராஜ் சிங் அவுட் ஆகிடுவாரு. யுவராஜ் சிங் அவுட் ஆன அடுத்த செகண்டே கேப்டனா இருந்த டிராவிட் வெளியே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா டிக்ளேர் கொடுத்து 2 பேரையுமே உள்ள கூப்பிட்டுருப்பாரு. அதை பார்த்த டெண்டுல்கருடைய மூஞ்சி சுருங்கியே போயிரும். ஏன் டிக்ளேர் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உள்ள போயிருப்பாரு. கடைசி 10 ஓவர் மட்டும் தான் அந்த ஒரு நாள்ல பாகிஸ்தான் ஆடி இருப்பாங்க. அதுலயும் விக்கெட்டுகள் போயிருக்காது. இருந்தாலுமே அந்த மேட்சை இன்னிங்ஸ் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. இதை பத்தி சச்சின் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் பேட்டி கொடுத்திருப்பாரு. இன்னும் 15 ஓவர் ஒரு நாள்ல இருக்குது, எதுக்காக அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. 2 ஓவர் கொடுத்திருந்தா நானே டபுள் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்லியிருந்தாரு. அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, சச்சின் அந்த அளவுக்கு கோவமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, டீம் எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு. அப்ப நியூஸ் பேப்பர்கள்ல சச்சினுக்கும் டிராவிடுக்கும் மிகப்பெரிய சண்டைன்னு சொல்லி நிறைய விவாதங்கள் எழுந்துச்சு. இந்த ஒரு மூமெண்ட் தான் இந்திய கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியல் மூமெண்டா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. நம்பர் 3, 2019 ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த போட்டியில வியான் மோல்டர் மாதிரியே டேவிட் வார்னரும் அதிரடியா ஆடி 400 ரன்களை தொடர்றதுக்கு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா சதத்தையும் இரட்டை சதத்தையும் 80 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் மிக வேகமாவே அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோர் ஆனது 589 ரன் நெருங்கினப்போ டிம் பெயின் டக்குன்னு டிக்ளேர் கொடுத்துருவாரு. அப்ப வார்னர் 335 ரன்கள் அடிச்சு களத்துல இருந்திருப்பாரு. ஒரு 10 ஓவர் கொடுத்திருந்தாருன்னு சொன்னாலே அவர் 400 கூட அடிச்சிருப்பாரு. ஏன்னா டேல மிச்சமா 40 ஓவர் இருந்துச்சு. 40 ஓவர் இருந்தப்ப டிம் பெயின் இந்த மாதிரி டிக்ளேர் கொடுத்தது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை கிளப்பிச்சு. ஆனா வார்னர் பெருசா கண்டுக்கல, இதை பத்தி பெருசா பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவர் நல்ல மனசால அன்னைக்கு டிம் பெயின் தப்பிச்சிருந்தாரு.